மார்ச் மாதம் 30ஆம் தேதி அதிகாலை 1:30 இருக்கிறது. ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரான்ல இருக்கிற மின் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் காரணமாக பல இடங்கள்ல மின்சாரம் தடைப்பட்டு இப்பொழுது மீண்டும் மீளணைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் உறுதி செஞ்சிருக்காங்க. பிபிசி ஒரு மணித்தியாலத்துக்கு முதல்ல ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. பாரியளவான சத்தங்கள் இப்பொழுது தெஹ்ரான் நகரத்தில் உணரப்படுவதாகவும் சற்று நேரத்துக்கு முன்பு மின்தடை ஏற்பட்டதாகவும் அறிவிச்சிருந்தாங்க. இதை ஈரானிய ஊடகங்களும் உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இந்த அடிப்படையில் இப்பொழுது தெஹ்ரான் பக்கமாக வந்திருக்கின்ற செய்தி, அந்த மின் இணைப்புகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மீள் கட்டமைக்கப்படுவதாக உறுதிப்படுத்தி இருக்காங்க. அனுசரணை ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான புத்தாண்டு ஆடைகள் ஜுசியல் ஜுசி கொட்டஹெனா வெள்ளவத்தை மற்றும் ஹேட்டன். இதோட இன்னும் ஒரு முக்கியமான செய்தி சர்வதேச ஊடகங்கள்ல மிக பரபரப்பாக இருக்கின்ற ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. ஈரானிய உச்ச தலைவர் ஈராக்கினுடைய சியாக் தலைவருக்கு, அதாவது கட்சி தலைவருக்கு, அரசியல் தலைவருக்கு ஒரு தகவலை தூதரகம் மூலமாக அனுப்பியிருக்கிறார். இந்த தகவல் முதல்ல என்ன அப்படின்னு சொல்லப்படாவிட்டாலும் இப்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஈராக் ஈரானிய மக்களுக்காக உதவி செய்கிறது அல்லது அவங்களுக்கு ஆதரவு வழங்கி இருப்பதற்கான நன்றி தெரிவித்து இந்த தகவலை ஈரானிய உச்ச தலைவர் அனுப்பி வைத்திருப்பதாக இப்பொழுது அல் ஜசீரா தொலைக்காட்சி மூலமான செய்தியில பார்க்க கிடைத்தது. அவர் பதவியேற்ற காலத்திலிருந்து இதுவரைக்கும் மக்கள் மத்தியில நேரடியாக தோன்றல. ஆனால் அவருடைய தகவல்கள் எழுத்து மூலமாக ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் இந்த தகவலும் நன்றி தெரிவிக்கும் கடிதமும் தூதரகம் மூலமாக ஈராக்குக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. நேற்று 29ஆம் தேதி அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்ட மக்கள் போராட்டம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற நாடுகளையும் நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டது. நேற்று கிட்டத்தட்ட 7 முதல் 9 மில்லியன் மக்கள், இறுதியாக 10 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அமெரிக்காவுடைய கொள்கைகள், இப்பொழுது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள், அங்கு ஏற்பட்டிருக்கின்ற விலைவாசி அதிகரிப்பு, எரிபொருள் விலை அதிகரிப்பு இந்த மாதிரியான பல முக்கியமான காரணங்களுக்காக மக்கள் இப்பொழுது அமெரிக்க அரசாங்கம் மீது எதிர்ப்புகளை தெரிவிக்கும் முகமாக இந்த எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி வராங்க. இந்த எதிர்ப்பு போராட்டம் இப்பொழுது துருக்கி மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுடைய மிக முக்கியமான இடங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்கள் இந்த போராட்டம் அமெரிக்காவில் தொடர்ந்து நடக்குமாக இருந்தால் மத்திய கிழக்கையும் தாண்டி ஆசிய நாடுகள் பக்கமாகவும் இந்த எதிர்ப்பு போராட்டங்கள் மக்கள் போராட்டமாக மாறக்கூடிய மிகப்பெரிய அளவிலான ஒரு இடம் இருப்பதாக எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஆய்வாளர்கள் இதை எப்படி கணிக்கிறாங்கன்னு சொன்னால், இது ஒரு பெரிய மக்கள் புரட்சியாக அமெரிக்காவுக்கு எதிராக பல நாடுகளில் மக்கள் போராட வேண்டிய அந்த நிலையை உருவாக்கி இருக்கிறது அப்படின்ற எதிர்ப்பு கூறல்கள் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கு. எனவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு எதிர்ப்பாகவும் ஒரு பயங்கரமான விஷயமாகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இப்பொழுது ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், ஈரானுடைய கடற்படை ஹோர்முஸ் கால்வாயை தங்களுடைய கட்டுப்பாட்டில், முழுமையான கட்டுப்பாட்டில் வைச்சிருக்கோம். எந்த அடிப்படையிலையும் தங்களுடைய எல்லைக்குள் இப்பொழுது அமெரிக்க படைகள் நுழைவார்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை வழங்குவதற்கு நாங்கள் அவர்களை எதிர்பார்த்திருக்கிறோம் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு முதல்ல இன்னும் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருந்தாங்க. அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் முன்பு இருந்த இடத்தை விட இப்பொழுது பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் தள்ளி சென்றிருப்பதாக சொல்லியிருக்காங்க. காரணம், இப்பொழுது ஈரான் அந்த பகுதியில் இருக்கின்ற ஏவுகணை தளங்களை இயக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை அறிந்து அந்த கப்பல் பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் தள்ளி போயிருக்கிறது. எனவே இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா தயாராகி தங்களுடைய எல்லைக்குள் வரும் வரையில் தாங்கள் காத்திருக்கிறோம் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு பரபரப்பை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம், 3500க்கும் அதிகமான படையினர் இந்த கப்பல்ல இருப்பதாகவும் இவங்க கார்க் தீவினுடைய மிக முக்கியமான பகுதிகளை தரை வழியாக தாக்குறதுக்கான ஏற்பாடுகள், திடீர் தாக்குதலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதாக சொல்றாங்க. வாஷிங்டன் போஸ்ட் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க. இந்த தரை தாக்குதல் அப்படின்றது முழுமையான தரை தாக்குதலாக இருக்காது, குறிப்பிட்ட முக்கியமான இடங்களை தாக்குகின்ற ஒரு இடமாக இருக்கும். குறைந்தது ஒரு 3 முதல் 4 கிழமையாக இந்த தரைவழி தாக்குதல் நடக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்காங்க. எனவே இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட அளவில் அமெரிக்கா பக்கமாக நாங்கள் 100% தரை தாக்குதலை நடத்த போகிறோம் என்று உறுதிப்படுத்தல் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் இன்னும் ஒரு முக்கியமான தகவலை உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு 30 நாள், கிட்டத்தட்ட 31 நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. 2076 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுல 216 பாடசாலை குழந்தைகள். இது ஆரம்பத்திலேயே நடந்த மிகப்பெரிய கொடுமையான ஒரு சம்பவமாக பதிவாகி இருக்கு. 26,000க்கும் அதிகமானவங்க காயமடைந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான வீடுகள் சேதமாக்கப்பட்டிருக்கு. பொதுமக்களுடைய சொந்த வீடுகள்
வீடுகள் சேதமாக்கப்பட்டிருக்கிறது. இதை உத்தியோகபூர்வமாக தெஹ்ரானுடைய ஊடகங்கள் அறிவித்திருக்காங்க. இலங்கையில ஒரு மிக முக்கியமான திட்டம் ஒன்றை ஆரம்பிச்சிருக்காங்க. மின்சாரத்தை மக்கள் எப்படி சிக்கனமா பயன்படுத்துறது அப்படின்ற ஒரு வேலை திட்டம். இந்த வேலை திட்டம் மூலமா மக்களை விழிப்புணர்வுக்கு கொண்டு வர போறாங்க. இது கட்டுப்பாடல்ல, மின்சாரத்தை பாவிக்க வேணான்ற கட்டுப்பாடல்ல, மின்சாரத்தை சிக்கனமா பாவித்து எப்படி சேமிக்கிறது என்பதை அவங்களுக்கு விழிப்புணர்வாக நினைவூட்டுறதுக்கு அல்லது அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு வேலை திட்டமாக இது இருக்க போகுது. சுரகிமு லங்கா அப்படின்ற வேலை திட்டம் இது வந்து கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. மாலை 6 மணிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் உள்ள காலப்பகுதிக்குள்ள மின்சாரம்ன்றது அதிக தேவை உள்ள ஒரு நேரமாக பார்க்கப்பட்டது. இந்த நேரத்துக்குள்ள எப்படி மின்சாரத்தை சிக்கனப்படுத்துறது, எப்படி முடிந்த அளவு நாங்க இதை சேமிக்கிறது அப்படின்றதையும் சொல்லிக் கொடுத்து அந்த நேரங்களுக்குள்ள செய்யப்படுகின்ற வேலைகளை முடிந்தளவு பகலுக்கு கொண்டு வரதுக்கு, பகல் நேரங்களில் கொண்டு வரதுக்கான ஒரு ஏற்பாடுகளும் இந்த வேலை திட்டத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்பொழுது வெப்பம் அதிகரிச்சிருக்கிறது, மழை குறைவாக இருக்கிறது. இதன் காரணமாக மின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற நீர்மட்டம் குறைந்திருக்கிறது. எனவே இதனால அதிக எரிபொருள் பாவனை வருகின்ற நாட்களில் மின் உற்பத்திக்கு தேவைப்படும். இது எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு சிக்கனமாக மக்களை இந்த மின் பாவனையை பயன்படுத்துவதற்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்காக இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுது. இது 29ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. இதோட மிக முக்கியமான இன்னொரு விஷயம், தேசிய அதாவது ஆட்பதிவு திணைக்களம் அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கு 30ஆம் தேதி, நாளைக்கு 31ஆம் தேதி, இந்த 2 நாட்கள்லையும் ஒரு நாள் சேவை அல்லது நீங்க தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்வதற்கான விண்ணப்பங்கள் இது எல்லாத்தையும் வந்து சமர்ப்பிக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு. காரணம், கடந்த 2-3 நாட்களா கணனி கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இந்த சேவைகள் அனைத்தும் நாட்டின் அனைத்து பிராந்திய அலுவலகங்கள் ஊடாக நடக்காம இருந்தது. எனவே இதை மீண்டும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 2 நாட்கள்ல நீங்க நாட்டின் அத்தனை பிராந்திய அலுவலகங்களையும் கொழும்புலையும் உங்களுடைய தேசிய அடையாள அட்டைகளை ஒரு நாள் சேவையிலேயோ அல்லது விண்ணப்பம் மூலமாகவும் நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில நேற்றைய நாள்ல இஸ்லாமாபாத்தில் நடந்த ஒரு கூட்டம், இது ஒரு மிக முக்கியமான கூட்டமாக பார்க்கப்பட்டாலும் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுல ஒரு முக்கியமான விடயங்களை தருவார்கள் என்று எதிர்பார்த்தாலும் இந்த பேச்சுவார்த்தை அவர்களுக்குள்ள நடந்திருக்கிறது. வருகின்ற கிழமையில ஈரானையும் அமெரிக்காவையும் கொண்டு ஒரு பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க முழு முயற்சி எடுக்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. எனவே இது ஒரு தங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்கு. ஆனாலும் இப்பொழுது ஈரானும் அமெரிக்காவும் பாகிஸ்தான் மத்தியஸ்தம் வகித்துக் கொண்டு ஒரு சில பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டிருப்பதாக சொல்றாங்க. இந்த நேரடியான பேச்சுவார்த்தைகளுக்கு அழைப்பதற்காகவே இந்த கூட்டம் நடந்ததாக சொல்லப்படுது. ஒரு கிழமைக்குள்ள நேரடியாக ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய முயற்சிகளை இந்த நாடுகள் மேற்கொண்டு வருவதாக சொல்லியிருக்காங்க. இது வெற்றியளிக்குமாக இருந்தால் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை மிக விரைவில் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் தன்னுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை அதில் அறிந்து கொள்ளலாம்.